ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்தும் இன்றைய தினம் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம ஒரு சந்தாதாரராக மாறிவிடுங்க நண்பர்களே. மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக இன்ஸ்டன்ட்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் புரட்டாசி 1ஆம் தேதிங்க. இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு. மேலும் மிக முக்கியமாக இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினம் நண்பர்களே. அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் 6ஆம் இடத்துல புதன் பகவானும் இருக்கிறார்கள். இன்றைய தினம் முழுவதும் நமது மீனராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. 2 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான 4 விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து சுமூகமான நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் நண்பர்களே. அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க. உங்களுடைய ஆசைகளை தூண்டி வர்றதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஆசைகளை தூண்டிவிட்டு உங்கள் வீட்டுக்குடைய பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நம்பி யாரை நம்பி பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க. மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களை நம்பி நீங்கள் வந்து எந்த காரியத்தில் இறங்குறது போன்றவற்றெல்லாம் செய்யாதீங்க. புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யலாம், அதில் தடை எதுவும் கிடையாது. ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பேராசைப்பட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் வெளியே எடுத்து யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை வெளியே எடுக்காதீங்க. ரொம்ப அவசியமான செலவு அப்படின்னா மட்டும் பணத்தை வெளியிடுங்க. மற்றபடி நீங்கள் செலவுகளை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்கள். இன்றைய தினம் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. அன்புமிக்க இயல்பு இன்றைக்கி நிறையவே இருக்கிறது. அவங்களோட அன்பு காரணமாக நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. குடும்பத்தோடு சேர்ந்து சின்ன சின்ன இடங்களுக்கு நீங்கள் சுற்றுலா கூட போகலாம். இன்றைய தினம் பணம் செலவாகிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் சுற்றுலா போகலாம் நண்பர்களே. அதில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு கண்டிப்பாக. காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஒரு நீடித்த ஆறு போல காதல் வாழ்க்கை மிக மிக சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. ஆனால் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இருந்தாலும் இந்த 4 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழப்பங்க, பயம். மனசில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் வச்சுக்க கூடாதுங்க. அதனால என்ன ஆகும்னா நேரம் தான் வீணாகும். ஸோ நடக்காத விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரமை உங்கள் மனசில் ஏற்பட்டால் அதை நீங்கள் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு அல்லது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு நீங்கள் மனசை வந்து டைவர்ட் பண்ணிக்கிறது நல்லது. பயத்தை தேவையில்லாமல் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். மேலும் உங்கள் நல்லா தெரிஞ்ச காரியங்கள், நல்ல அனுபவமான காரியங்களை கூட நீங்கள் செய்கிறதுல இழுபறியான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அது மனசு சரியில்லை அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் வந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான காரியங்களும் கூட உங்களால் சிறப்பாக செய்ய முடியாது, சீக்கிரமாக செய்ய முடியாது. ஸோ பயத்தை மனசுலேருந்து விட்டுவிடுங்க. இது 2வது விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வார்த்தைகள், பேச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா அன்பாக கனிவாக பேசுங்க. அப்படி பேச முடியலாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. யாரு கூடயும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அது உங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இன்றைய தினம் உங்கள் பிஸ்னஸ் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரு கூடயும் இன்றைய தினம் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாங்க. நீங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பேச வேண்டிய நேரம் வரும்போது தான் பேசினா தான் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் விரைவில் வெளியிடலாம். அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். இப்போது நீங்கள் வெளியிட்டால் உங்கள் கருத்துக்களை சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. தீய வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். இன்றைய தினம் அன்பாக பேசுங்க. ஏன்னா அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. கடைசியாக இன்றைய தினம் 4வதாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கோபம்ங்க. கோபத்தை மனசில் நீங்கள் வச்சுக்க கூடாது. கோபம் என்பது ஒரு குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதில் சிக்கிக்காதீங்க. அப்படி கோபத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோபத்தினால நீங்கள் உங்களே அறியாமல் சில காரியங்களை செய்துட்டீங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கும் தேவையில்லாத தலைவலி பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஆரம்பத்திலே சரி செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி. ஸோ நீங்கள் கோபத்தினால எந்த தவறான முடிவும் எடுத்துடக்கூடாது. தவறான செயல்களை, தவறான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது. ஸோ நீங்கள் அதை கவனமாக இருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா கோபத்தை வெல்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு நாளுங்க. அதற்கு நீங்கள் தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், இறை வழிபாடுகள் மிக முக்கியமாக இறை வழிபாடுகள் செய்வது நல்லது. விநாயகர் சதுர்த்தியான இன்றைய தினம் விநாயகரை வழிபடுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தடைகள் எல்லாத்தையுமே விலக்கி நீங்கள் காரியங்களில் சிறப்பாக செயல்பட முடியும். எனவே விநாயகர் வழிபாடு சிறப்பு தரும் நண்பர்களே. ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்கள் எல்லா இடத்துலையும் பொருந்துங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினருக்கும் இது பொருந்தும். இன்றைய தினம் அது சிறியவர்கள் முதல் பெரியவர்களே எல்லாருமே என்ன வயதில் இருந்தாலும் சரி, என்ன தொழில் இருந்தாலும் சரி, அவரவர் தொழிலில் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஸ்மூத்தாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கிறது, ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். இந்த தினம் உங்களுடைய அனுபவ அறிவை பகிர்ந்து கொண்டால் இன்னும் சிறப்பான அங்கீகாரம் உங்கள் ஆஃபீஸ்லையும் கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த சில விஷயங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய தினம் எங்கேயாவது சின்ன சின்ன டூர் போகலாம். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உங்கள் அறிவையும் நீங்கள் அனுபவத்தையும் மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். மறக்காம இந்த 4 விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா சரி வராதுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, இப்போ விட்டுருங்க. நீங்கள் ஒரு 2 நாட்கள் கழித்து புதுசாக எந்த முயற்சியும் செய்து கொள்ளலாம். ஆனால் வழக்கமான வேலைகளே செய்யலாங்க எப்பயும் போல். உங்களுக்கு அதில் தடை எதுவும் கிடையாது நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. ஆர்கியூமெண்ட் யாரு கூடயும் பண்ண வேண்டாம். திடீர்னு நல்ல வாய்ப்புகள் வருங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாறக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான சூழ்நிலைகள் ஏற்படும் நண்பர்களே. இந்த தினம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் மெஷின் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை செய்யணும் நண்பர்களே. இந்த தினம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு பற்று இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். அந்த ஆர்வம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வேலை செய்யும்போது அது சிறப்பாக அமையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் கொஞ்சம் டைவர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். மிஷினரியில் யூஸ் பண்ணும்போது இயந்திரங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இந்த தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் குணநலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ரொம்ப நேரம் கண் முழிச்சு நீங்கள் வேலை செய்யக்கூடாதுங்க. நீங்கள் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு எந்த வேலையிலும் ஈடுபடாதீங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. கரெக்டான தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அளவுக்கு அதிகமாக செலவில் ஆகிறதுனால உங்கள் கையிருப்பு குறைந்து போயிடும் அல்லது காலியாகிடும் நண்பர்களே. ஸோ கவனமாக இருங்க. செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பொறுமையாக இருங்க. கண் விழிக்கிறத தவிர்த்துடுங்க. தூக்கங்கிட்டு வேலை செய்யாதீங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். பொறுமை கட்டாய தேவை. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.